தமிழ் தலைவாஸ் டீம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாகில் குலியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டாச்சு. இன்னைக்கு லெஃப்ட் கவர் பொசிஷன் ப்ளே பண்ணக்கூடிய மோஹித் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக தெரியுது தமிழ் தலைவாஸ் டீம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு புது ஸ்டார்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியுது. அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஆக்ஷனுக்கு போகும்போது நம்ம பர்ஸில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அபிஷேக் அண்ணனா இருக்கட்டும், மோஹிதா இருக்கட்டும், சாகிலா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே போதிய வாய்ப்புகள் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் பெருசாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. பட் போதியமான வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு சீசனும் அவங்கள ரீட்டைன் பண்ணும்போது 15% எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம வந்து ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து தான் ரீட்டைன் பண்ணணும். ஆனால் அதை விட கம்மி ப்ரைஸில் நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு, ஏன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸும் ப்ராப்பராக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு யங் டிஃபெண்டரை வந்து வாங்கி போட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா இருக்கும், ஒரு லாங் டைம் ரன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால தான் தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் மோஹித் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா PKL சீசன் 9 எலிமினேட்டர் யூபி டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸஸ் தான். அந்த மேட்ச்சில் அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? லிட்டரலாக அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித். அதை தாண்டி அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சிருக்காங்க. அவர் மேலேயா இருக்கட்டும், அபிஷேக் அண்ணா மேலேயா இருக்கட்டும். ஸோ இன்னும் ஏன்டா இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, இன்னும் எதுக்கடா இவங்களை டீமில் எடுத்து போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மேலே வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு போதியமான வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, பெருசாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தளவு தமிழ் தலைவாஸ் டீமில் அவங்களுக்கான டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இனிமேல் மற்ற டீமில் போய் அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கட்டும். நம்ம டீமில் அவங்களுக்கு போதியமான வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். என்னோட ஒப்பீனியன் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு அபிஷேக் அண்ணனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷம் தான் படுவீங்க, ஏன்னா அவ்வளோ விமர்சனங்கள் அவங்க மேலே வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட ஒப்பீனியன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி, சாகரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? என்னோட ஒப்பீனியன் படி கண்டிப்பாக அவரை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபெண்டர், ஒரு கேப்டன், எல்லாமே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கேமை வந்து அடாப்ட் பண்ண முடியும். நம்ம என்ன தான் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அவரோட கேம் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஈஸியாக அவர் வந்து மறுபடியும் அதை பழைய கேமை வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஈஸியாக கேமை அடாப்ட் பண்ண முடியும். அவர் ஒரு ரைடராக இருந்திருந்தார் அப்படின்னா கேமை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் ஒரு டிஃபெண்டர் அப்படிங்கும்போது ஈஸியாக அடாப்ட் பண்ணி அவரோட பழைய கேமை ஈஸியாக கொண்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர், நிறைய நல்ல மூமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம டீமுக்காக செஞ்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பாட்னா டீமை பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறனால அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பெருசாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்க நேரம் அடுத்தது பாட்னா டீமை பற்றி தான் பேசுவேன். ரொம்ப சாரி ப்ரோ, இன்னைக்கு கண்டிப்பாக போடணும்னு நினச்சிருந்தேன். பட் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சாரி. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ மோஹித்தை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.